ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. 25/1/2026 ரத சப்தமி. உங்களுடைய 7 ஜென்ம பாவாவை கழிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள். 7 ஜென்ம பாவத்தையும் தொலைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரத சப்தமியை கையில் எடுங்க. அதுக்கான ஸ்பெஷல் என்னான்றதை பார்ப்போம். ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவான் தன்னோட 7 குதிரை வாகனத்தை வடக்கு நோக்கி திருப்புற அந்த நாள் தான் ரத சப்தமி அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சொல்லப்படுது. இந்த ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய உதயத்தை பார்த்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். சம்ரக்த சூரணம் சசு வர்ணோதயம் சகுங்குமாவம் சகுஷம் சபுஷ்பம் பிரதத்த மதாயச ஹோமபாத்ரோ சகசிரபானோ பகவன் பிரசீத 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 அப்படின்னு 11 முறை சொல்லுங்கள். அதே போல் அன்றைக்கி நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பு அடையணும், வாழ்க்கையில் முன்னேறணுன்ட்டிங்கன்னா இந்த ரத சப்தமி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்கு இரட்டிப்பாகும். தாய் தந்தை இருந்தால் அவங்க பாதத்தில் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. ரத சப்தமியில் நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டிங்கன்னா சூரிய பகவானோட ஆசீர்வாதம் கிடைச்சின்னா நீங்கள் வேறு எந்த தோஷமும் உங்களை அண்டாது. எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் மாதிரி ஒரு அற்புதமான தெய்வத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது. நீங்கள் எல்லா தெய்வத்தையும் ஃபோட்டோவிலையோ கற்பனையில் தான் பார்த்துருக்கலாம். ஆனால் சூரிய பகவானை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். நேரடியாக பார்த்து சூரிய பகவானோட நேரடியாக பேசுங்க, உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட கஷ்டத்தை நீக்குவார். இவ்வளோ பெரிய இருட்டை நீக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட இருட்டை நீக்கிறது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. சூரிய பகவான் கோவில் எங்கெல்லாம் இருக்குதோ, சூரிய பகவான் எங்கெல்லாம் சன்னதியில் இருக்கிறாரோ அதுமாரி அவரை பார்த்து அவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் உதிக்கும்போது அவரை ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பார்த்து உங்களோட மனக்குமுறெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான விடிவு காலம் பிறக்கும். சூரிய பகவான் தான் நவகிரகங்களின் ராஜகிரகம். அதாவது எல்லா கிரகத்தோட தோஷத்தையும் குரு பகவான் நீக்குவார். ஆனால் அந்த குரு பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தையே சூரிய பகவான் தான் நீக்குவார். இந்த அண்ட சராசரத்துக்கும் ஒளி தரக்கூடிய அந்த சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக வெளிச்சம் கொடுப்பார். எவ்வளோ தான் உங்கள் வாழ்க்கை இருண்டு போயிருந்தாலும் இந்த ரத சப்தமியை முறையாக கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பார். சூரிய பகவானோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுனீங்கன்னா, அதாவது உங்களுக்கு சூரிய பகவானோட ஆசீர்வாதம் பெற்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் தொட்டது எல்லாம் தொடங்கும், கெட்டதெல்லாம் விலகிடும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.